ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஹாங் இருக்கிற இடத்த அந்த யோன் சாங் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹாங்கோட அம்மா அந்த ஊர்ல இருக்க ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்காங்க. காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு பே பண்றதுக்காக ஞாபகமே இல்லாம கார்டு எடுத்து தராங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அதுல இருந்து பணம்லாம் எடுக்க முடியாது, அந்த கார்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம யூனோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்காக காஃபி வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. சரின்னு அவங்க தான் ஹாங்கோட அம்மாவுக்கு அப்படியே சேர்த்து பில்ல பே பண்றாங்க. ஆனா ஃப்ரீயா இல்ல, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பணத்துக்கு பதிலாக அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால ஹாங்கோட அம்மாவை அவங்களுடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பாக்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கு, அப்படி அங்க இருக்கிற பழத்தெல்லாம் உங்களுக்கு பறிக்க சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது ஈஸியான வேலைலாம் கிடையாது, இது சரியா பறிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக அவங்களுடைய செக்ரட்டரி வந்திருக்காங்க. யூன்ஹூ எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா ஆபீஸ்ல அவன் ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் அந்த யூன் சாங்கோட வேலை தான் அப்படின்றது நம்ம ஹாங்க்கு தெரிஞ்சு கோவத்துல அவனை கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ யூன்ஹூவை கஷ்டப்படுத்துறதுக்காக வேணுனே தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும். இப்ப அவன் என்ன தப்பு பண்ணிட்டானோ அவனுடைய போஸ்ட்ல இருந்து அவனை தூக்கிட்டு வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். பதிலுக்கு அவனும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு என்ன கால் பண்ணி பேசுறேன், ஆபீஸ்ல இருந்து இல்லீகலான வழி யூஸ் பண்ணி பணத்தை எடுத்திருக்கான், இல்லனா இங்க இருக்கிற விஐபி கஸ்டமர்ஸ் உடைய டீடைல்ஸ் வேற யாருக்கோ கொடுத்திருக்கான். இப்படி கண்டிப்பா அவன் மேல ஏதாவது ஒரு கேஸ் வரும், நீ வேணும்னா நல்லா பாரு. இப்படி அவன் பேசுறது கேட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹாங்கால எதுவும் பண்ண முடியல. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம யூன்ஹோ அவனோட வீட்டுக்கு வந்ததுமே அவனோட சிஸ்டர் சியோன் தான் அவனை கூப்பிட்டு பேசுறாங்க. யூன்ஹோ அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம நேத்து நைட் அந்த யூன் சாங் இந்த இடத்துக்கு வந்திருந்தானா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. காரணமே இல்லாம அவன் எதுக்கு திடீர்னு வந்து இப்படி ஹாங்க மீட் பண்ணி பேசுறான்? நீங்க ரெண்டு பேரும் தான் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டீங்களே, ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமா? பதிலுக்கு நம்ம யூனு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. இந்த அளவுக்கு இவன் டென்ஷனா பேசிட்டு போறதை பார்க்கும் போதே சிவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஹாங்க இவன் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருந்தாலும் வேற யாராவது வந்து ஹாங் கிட்ட பேசுறதை பார்த்தா இவன் இப்பவும் ஜெலஸா ஃபீல் பண்றான்னு. இன்னொரு பக்கம் நமக்கு ஹாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. காலையில இருந்து அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. கடைசியா அவங்க இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைக்குது. காஃபி வாங்கி தந்திருப்பாங்கல்ல, அதுக்கான பணத்தையும் மைனஸ் பண்ணிட்டு தராங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹாங்கோட அம்மாவுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு செஃப் அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எதை பத்தியும் கவலைப்படலையே, அந்த டேபிள்ல இருக்கிறதே காலி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டதும் தரையில போய் நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வர்ற அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்காக ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு, அதான் அவருக்கே ஷாக்கு. இதுக்கப்புறம் நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. ஹாங் கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி அவங்களை வெளியே வர வச்சிருக்கான். ஏதாவது முக்கியமான விஷயமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்றாங்க. இவனும் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தாங்கிட்டு இருக்கான், அந்த டாபிக் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. ஹாங் அது என்னன்னா இந்த இடத்துக்கு ஒன்னு பாக்குறதுக்காக அந்த யோன் சாங் வந்திருந்தானா? ஆமா வந்திருந்தான். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க. ஹாங் இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் வந்து அவங்ககிட்ட என்னதான் பேசினான், அவன் என்ன சொன்னானோ அந்த விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட தெளிவா சொல்லுன்னு கேட்க, அவன் என்ன திரும்ப ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பழைய மாதிரி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தான். அதே மாதிரி என்னுடைய வீட்லயே என்ன ஸ்டே பண்ண சொன்னான்னு கேட்க, இதெல்லாம் கேட்கிற யூன்ஹூக்கு கடுப்பாகுது. அவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? நீ அந்த வீட்டுக்கு போனா அவன் அங்க இருந்து வெளியே போயிடுவானா? உனக்கும் அந்த யூன் சாங்க்கு நடுவுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது உனக்கே நல்லா தெரியும். இப்படி உனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் கூட நீ அங்க போய் ஸ்டே பண்ண போறியான்னு கேட்க, பதிலுக்கு ஹாங் இப்ப மட்டும் என்ன, நான் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்போ எனக்கு பிடிக்கலனாலும் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து நான் தங்கிட்டு இல்ல. நீ இவ்வளவு நாள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கப்புறமும் அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம். இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த யூன் சாங் உன்னோட போஸ்ட்ல இருந்து உன்னை தூக்கிட்டான். ஹாங் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்னோட ஒர்க்ல எப்பவுமே சின்சியரா இருந்திருக்கேன். அப்புறம் எப்படி அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ண போறான். பதிலுக்கு ஹாங் அந்த யூன் சாங் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அவன் ஏதாவது ஒன்னு ரெடி பண்ணி நீ தான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டான்னு உன்னை மாட்டி விட்டா என்ன பண்ணுவேன்? எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீ எவ்வளவு பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்ப. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. யூன்ஹோ நடுவில் ஏதோ பேச ட்ரை பண்றான், ஆனா அவனை பேச விடாம நம்ம ஹாங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நானே ஃபேஸ் பண்றேன். இப்ப நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹாங் அங்க இருந்து போயிடுறாங்களா. நம்ம யூன்ஹோக்கு கடுப்பா இருக்கு. அவங்க சொல்றது உண்மைதான், ஆனா என்ன இருந்தாலும் ஹாங்காக இவன் கஷ்டப்படுறதே உனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. ஹாங் அந்த டாக்டர் கிட்ட அவங்களுக்கு இருக்க அந்த டியூமர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் அவங்க மோசமான கண்டிஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னாடி இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு. அப்ப ஹாங்க சாப்பிடுறதுக்காக கூப்பிடலான்னு வந்திருக்கிற யூன்ஹோட அம்மா அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே கேட்டுறாங்க. ரொம்ப அப்செட் ஆகி நேரா யூன்ஹோ கிட்ட வந்து ஹாங்க்கு என்னதான் பிரச்சனை, எனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்ல நம்ம யூன்ஹோ வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுடைய அம்மா கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொன்னதில்ல. ட்ரீட்மெண்ட் மட்டும் சரியா நடக்கலன்னா ஹாங் 3 மாசம் மட்டும் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அவ சரியா பேச மாட்டான், நீங்க அவளை கேரிங்கா பாத்துக்கோங்கன்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூன்ஹோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க பையனை டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க ஹாங்க வேற ஒரு பொண்ணா பாக்கல. இதுக்கப்புறம் அவங்க ஹாங் கூட தான் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண சேல் என்ன பண்றான், ஆன்லைன்ல இந்த கேம் விளையாடுறதுக்கு டே எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே டேயும் அந்த கேம் விளையாடுறதுக்கு வந்துடுறாங்க. ஆன்லைன் காட்டுது, அந்த கேம்லயே சேட் பண்றான். இவனோட மெசேஜ் பார்த்தது அவங்க பயந்து போயிடுறாங்க. கண்டிப்பா நம்ம மேல இருக்கிற கோவத்துல நம்மள திட்டுறதுக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு. ஆனா அவன் அப்படி எதுவும் பண்ணல. அவன் மெசேஜ் பண்ணியிருக்கிறது டே இப்ப நீ எங்க இருக்கன்னு தெரியல, குழந்தைக்கு மறக்காம
இல்லாம வேக்சினேஷனுக்கான ஊசி போடணும். அவன் பயந்து அழுதுட்டு இருந்தானா அவனுக்கு இந்த பாட்டு பாடுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு டேய்க்கு தெரியல. முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போயிருக்கும் போது அவன் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருப்பான். இவங்களுடைய குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறத பார்த்துட்டு சியோல் என்ன பண்ணிருப்பான், அந்த அழுகியை நிறுத்துற மாதிரி ரைம்ஸ் எல்லாம் பாடி இருப்பான். அவனுடைய கண்ணு கலங்கி இருக்கும். இப்படி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது டேய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்காக ரெடியாகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா அவங்களை பார்த்துட்டு நீ எங்க போற, எல்லாருமே திடீர்னு சிட்டிக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஆண்ட் ஜோ அப்படிதான் ஏதோ உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப அடுத்தது நீயா, அப்புறம் நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டான சியோல் உண்மையை சொல்லிட்டான். அந்த யோன்சாங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தா நாமே, நமக்கும் அவனுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவனாலதான் நம்ம இந்த நிலைமைக்கே வந்தோம். அவன் எதுக்கு உன்னை வந்து தனியா மீட் பண்ணி பேசுறான், எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி குயின்ஸ் குரூப் எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கலாம்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா என்ன? என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புல உனக்கு வேணும்ன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இப்படின்னு புரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹாங்க்கு செம டென்ஷன் ஆகுது. அவங்களோட சொந்த பொண்ணுதான் ஹாங்கு, ஆனா அவங்களே அவங்களோட அம்மா என்னமோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பாக்குறாங்க. இதே நேரம் அந்த பக்கமா யூன்ஹோட அம்மா டிராக்டர் மாதிரி ஒரு வண்டி ஓட்டிட்டு வராங்க. ஹாங் நீ எங்கேயோ வெளியே போறேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை டிராப் பண்றேன், வந்து என்னோட வண்டியில ஏறுன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. டிராவல் பண்ணும்போது ஃபுல்லா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. யூன்ஹோட அம்மா ஹாங்க லோன்லியாவே ஃபீல் பண்ண விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரேஸ்க்கு சேர்மன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஆண்ட் ஜோ அவங்க கூட சேர்ந்து இங்க வெளியே போயிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப நம்ம ஹாங் பழைய மாதிரி அந்த ஆபீஸ்ல வந்து அவங்களுடைய ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் யூன்ஹோக்கு தெரியாது. ஹாங்கோட செக்ரட்டரி இதை பத்தி அவங்ககிட்ட வந்து சொன்ன பிறகு அவனுக்கே தெரியுது. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களை தேடி போக ஆரம்பிக்கிறான். இதே நேரம் நம்ம ஹாங்க ஒரு பிரஸ் மீட் அட்டென்ட் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த யூன்சங் கூட சேர்ந்து. நீ சொன்னதெல்லாம் கேட்டு பயந்து போய் தானே இந்த இடத்துல திரும்ப ஜாயின் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காத. எப்படியும் நீ எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் திரும்ப தரப்போறது இல்ல. அது வரைக்கும் நான் தான் என்னுடைய ஃபேமிலியை பாத்துக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரஸ் மீட்காக கார்ல உட்காந்து இங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம யூன்ஹோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரான். கடைசியா அந்த இடத்துக்கே வந்துடுறானா ஹாங் இவனை பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்கு என்ன தேடி இவ்வளவு தூரம் வர, நான் தான் அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் எனக்காக கஷ்டப்பட வேணாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நானே தனியா ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வர யூன்சங் லேட் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பிரஸ் மீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்களை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த கிரேஸ் அப்புறம் ஆண்ட் ஜோ தான் காட்டுறாங்க. சேர்மேன் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப கிரேஸ் தான் இவங்களுடைய டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல. அந்த சன்யாங் கால் பண்ணி ஏதாவது சேர்மேனை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்க இவங்க இல்லன்னு போய் சொல்லிடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த சன்யாங்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. சேர்மேன் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த யோன்சங்க காட்டுறாங்க. பிரஸ் மீட்ல ஹாங் என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான். நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் நம்ம வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லிடலான்னு இருக்கேன். ஹாங் இதுக்கு கோவப்படுற மாதிரிலாம் இல்ல, சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட்டும் ஆரம்பிக்குது. எல்லாரும் முன்னாடியுமே இந்த யோன்சங் அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். குயின்ஸ் குரூப் ஃபுல்லா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல, எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி குயின்ஸ் குரூப்போட பெரிய ஷேர் ஹோல்டரா நான் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மனுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் இந்த பொறுப்பு எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. ஹாங்கோட ஃபேமிலியை நான் ஒன்னும் பணத்துக்காகவோ இல்ல ப்ராப்பர்ட்டிக்காகவோ ஏமாத்தல. இப்படிதான் என்ன பத்தி நியூஸ்ல தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்ல, அதனாலதான் நான் ஹாங் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் இனிமே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி குயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட சிஇஓவா இருக்க போறாங்க. அடுத்து நம்ம ஹாங் தான் பேச ஆரம்பிக்க போறாங்க. யூன்ஹோ இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றது கேட்டுட்டு இருக்கான். ஆனா திடீர்னு இந்த யூன்சங்க்கு ட்விஸ்ட் தர்ற மாதிரி நம்ம ஹாங் என்ன பண்ணிடுறாங்க, அவன் சொல்லி தந்ததை சொல்லாம உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆபீஸ்ல என்ன திரும்ப வந்து ஜாயின் பண்ண சொல்லி இந்த யூன்சங் தான் மிரட்டிட்டு இருந்தான். இவனோட பேச்சை கேட்டு நான் இங்க ஜாயின் பண்ணலனா என்னோட ஹஸ்பண்ட் யூன்ஹோ மேல பொய்யான கேஸ் போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தான். இப்படி இவன் என்கிட்ட போன்ல மிரட்டினதுக்கான ப்ரூஃப் ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற யூன்சங் ஒன்னும் புரியல, பதற ஆரம்பிச்சிடறான். மைக்கு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு ஹாங் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் சொல்லி தந்ததை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹாங்க அவங்களுடைய பிரச்சனையும் சொல்லிடுறாங்க. எனக்கு டியூமர் இருக்கு, இன்னும் 3 மாசம் மட்டும் தான் நான் உயிரோடு இருப்பேன் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உடனே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாங் இப்படி எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லுவாங்க நம்ம யூன்ஹோ எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹாங் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹாங் அவங்களுடைய கம்பெனில ஸ்பை மாதிரி ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம். அவங்க டீமோட ஹெட் ஒரு வயசான ஆளு எல்லாருக்குமே பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. எல்லாருமே இங்க கப்பல் மாதிரி ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஹாங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப நம்ம யூன்ஹோ தான் அப்படியே அந்த ஆளை பிடிச்சி செவுத்துல தள்ளி விட்டுட்டு இப்ப என்ன உங்க கூட சேர்ந்து கப்பல் ட்ரிங்க் பண்ற மாதிரி பண்ணணும், அதை நான் பண்றேன் அப்படின்னு ஹாங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் கூட சேர்ந்து இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம யூன்ஹோ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்களா. இது ஹாங்க்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு மேல அங்க உட்கார பிடிக்காம அங்க இருந்து எழுந்து வெளியே வந்துடுறாங்க. இவனும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஏன் திடீர்னு வெளியே வந்துட்ட, உனக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்கறான். பதிலுக்கு அவங்களும் ஆமா நான் மேல கோவமா தான் இருக்க, நீ ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீ ரொம்பவே கியூட்டா இருக்க, நான் எதுக்கு உன் மேல கோவமா இருக்கேன்னா நீ ட்ரிங்க் பண்ணிட்ட அப்புறம் அங்க இருந்த பொண்ணுங்களா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால நீ இனிமே மத்த
பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் ட்ரிங்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, இதுக்காக கோவப்பட்ட? இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு இவன் சொன்ன அப்புறம் தான் ஹாங் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு கடைசியா நம்ம ஹாங்க யூன்ஹோ வீட்டுல மீட் பண்ணி பேசியிருப்பான்ல, இனிமே என்ன நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா நம்ம யூன்ஹோனோட பிரதர் டேய் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். நான் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்பேன் ஹாங் சொல்லியிருக்கா தெரியுமா? டேய் உனக்கு என்ன தோணுது? இப்பவும் ஹாங் என்னை பத்தி இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? இப்பெல்லாம் நான் என்ன பேசினாலும் அவன் என்னை மதிக்கவே மாட்டான். அதனாலதான் இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நின்று பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி அவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு டேய் நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உளறிட்டு இருக்கேன். ஹாங்க்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவ எதுக்காக உனக்கு டிவோர்ஸ் தந்திருக்கா? உடனே நம்ம யூன்ஹோ அவ என்ன அப்படி பாக்கலனாலும் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஹாங் கிட்ட நான் பேசும்போது அவ கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ என் பக்கத்துல இல்லைன்னா அந்த டேவே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேணும்னே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஹாங்க் என்ன பிடிக்காதுன்னு சொல்றல்ல, என் ஃபேஸ்ல அடிபட்டு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அவதான் மருந்து போட்டு விட்டது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுனால தானே என்கிட்ட கேட்காம கூட இப்படி எல்லாம் வந்து எனக்கு பண்ணிருக்கா. பதிலுக்கிட்ட நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. பேசாம நீ ஏன் டைரக்டா ஹாங் கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் பேசிருக்க கூடாது? அதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு தனியா வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். அதுவும் கையில நிறைய இலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஹாங் என்ன லவ் பண்றாளா இல்லையா, அவளுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒவ்வொரு இலையா பிச்சு பிச்சு போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். எதுலயுமே ஹாங் அவனை லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் வரவே மாட்டுது. இப்ப அவன் கையில இருக்கிறது கடைசி இலை. கரெக்டா ஹாங் ரூமுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹாங் இன்னும் தூங்கவே இல்லை, இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு கேஷுவலா பேசிட்டு இருக்கான். ஹாங் என்ன பிடிக்குமா பிடிக்காதுன்னு வேற தெரிய மாட்டுது. கடைசி இலை தான் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஹாங் இவனை லவ் பண்றாங்கன்னு வந்துருது. இப்படி நடந்ததுன்னு நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உள்ள இருந்து ஹாங் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங் என்ன இப்பயும் லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு ஹாங் ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லிடுறான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹாங்கால ரியாக்ட் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் தான் அவங்க யூன்ஹோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு போய் பிரஸ் மீட்ல பேசினது எல்லாமே நடந்திருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு பிரசன்ல நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹாங் அந்த பிரஸ் மீட்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த டியூமரை பத்தி பேசினது எல்லாமே ஹாங்கோட ஃபேமிலிக்கும் சரி நம்ம யூன்ஹோட ஃபேமிலிக்கும் சரி எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருது. இவ்வளவு நாள் அவங்க பொண்ணை பத்தி கவலைப்படாம இருந்த ஹாங்கோட அம்மா கூட இப்பதான் ஃபீல் பண்றாங்க. எல்லா உண்மையே சொல்லிட்ட அப்புறம் நம்ம ஹாங் யூன்ஹோ இருக்கிற பக்கமா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு எப்பவும் போல ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த டைம் ஒரு சேஞ்ச் இருக்கு. சுத்தி ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம யூன்ஹோ தான் அவங்களை தாங்கி பிடிக்கிறோம். நம்ம யூன்ஹோ அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கான வேலையெல்லாம் வேக வேகமா பண்ணிட்டு இருக்கான். மயக்கத்துல இருக்கிற ஹாங் யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம யூன்ஹோ பத்தி தான். நான் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போயிடக்கூடாது, யூன்ஹோ கிட்ட நான் எதுவுமே சரியா சொல்லல, நான் உன் மேல எப்பவுமே கோவமா இருந்ததில்ல, நீ எனக்காக எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்க, அது எதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொன்னதில்ல. இப்ப நம்ம ஹாங்க ஐசியூல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. யூன்ஹோ வெளியே நின்று அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க. ஹாங்க் எதுவும் ஆகக்கூடாது, அவங்க சீக்கிரமே சரியாகணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டே. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ஆண்ட் ஜோ அப்புறம் கிரேஸ் அவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. சேர்மன் எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவங்க லிஃப்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தா ஆப்போசிட்ல அந்த சன்னியாங்க அவங்களுடைய பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆண்ட் ஜோ பேச விடாம அங்க இருந்து அவங்களை வெளியே அனுப்புறதுலேயே குறியா இருக்காங்க. ஆனா ஆண்ட் இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்ல. அந்த சன்னியாங்க கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால எந்த பிரச்சனையும் வராது, நான் என்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான், ஒரே ஒரு டைம் மட்டும் அவரை பார்த்துட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன், தயவு செஞ்சு நான் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன்னியாங்க என்ன பண்றாங்க, போனா போகட்டும்னு சரின்னு சொல்றாங்க. ஏன்னா சேர்மேன் கோமால தான் இருக்காரு, அவர் எழுந்திருக்கலன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே ரூம் குள்ள என்டர் ஆகும்போது இவங்களுக்கே தெரியுது இவ்வளவு நாளா கோமால இருந்த சேர்மன் இப்ப எழுந்திருச்சு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த சந்தோஷத்துல அழுதுகிட்டே ஆண்ட் ஜோ ஓடி வந்து அவர் ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், இப்ப நாங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, உங்களோட கேர்ள் ஃபிரெண்டு சன்னியாங் தான் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கவே இல்லைல்ல, இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்க வெளியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்ப நீங்க பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஆண்ட் ஜோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது சேர்மேனுக்கு அவரை சுத்தி யார் இருக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல. அவருடைய பொண்ணு ஜோ தான் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது கூட அவருக்கு தெரியல. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோன்னு சன்னியாங்க்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆண்ட் ஜோவையும் கிரேஸையும் உடனே இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூனோ கிட்ட வந்து ஹாங்கோட அம்மா அந்த கத்திட்டு இருக்காங்க கோவத்துல. அவளோட ஹெல்த்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஹாங் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்றது உனக்கு முன்னாடியே தெரியும்ல, ஆனா இதை எப்படி நீ எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்க, இப்படி என்னென்னமோ பேசிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹாங்கோட அப்பதான் உங்களை சமாதானப்படுத்துறாரு. இதுல யூனோட தப்பு எதுவும் இல்ல, நீ அவசரப்பட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் ஹாங்க பாக்குறதுக்காக அவருடைய அப்பா உள்ள வராரு. யூனோ அந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இதை பத்தி முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான், ஹாங்கோட பிரச்சனை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு தான் இப்படி சொன்னான். அவருடைய ட்ரீட்மெண்ட் மட்டும் சரியா நடந்து முடிஞ்சிட்டா எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹாங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா போய் ஒரு லிஃப்ட்ல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹாங் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அவர் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு, அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவருடைய கண்ணு முன்னாடி வருது. அவர் அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்சதும் அவர் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அங்க சேர்மனோட ஹெல்த் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சன்னியாங் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அவரை சுத்தி யார் இருக்கா என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவும் அவருக்கு தெரியாது. இப்ப அப்படியே கட் பண்ண ஆண்ட் ஜோ ஹாங்க பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வெளியே ஹாங்கோட அம்மா அவங்களை பார்த்து பேசுறாங்க. உனக்கும் இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே தெரியுமா, அதனாலதான்
நீ என்கிட்ட இன்டெரக்டா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தியா? நான் என் பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசக்கூடாது, இல்லைன்னா நான் அப்புறம் ஃபீல் பண்ணுவேன்னு இதனாலதான் சொன்னியா? ஹாங்க்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அவ என்ன தவிர எல்லாருக்கிட்டுமே சொல்லியிருக்கா. ஏன் இந்த விஷயத்தை பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு யோசிச்சுட்டு அப்படி நடந்து போகும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹாங் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க தான் அந்த டைம்ல நம்ம ஹாங்க பேச விட்டுருக்கவே மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா யூன்ஹோட வீட்டுல கூட நம்ம ஹாங் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அப்ப அவங்க அனிமியான்னு போய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கூட இவங்க சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஓவரா பண்ணதா, எனக்கும் அனிமியா தான், சியலுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கூடவே இருந்தும் கூட நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு. இதே நேரம் நம்ம யூன்ஹோ ஹாங்கோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். அவங்க சீக்கிரம் சரியாகி பழைய நிலைமைக்கு வந்துடணும், ஹாங்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.